வணக்கம் மக்களே. வெறும் ஒரு சாவிய மட்டும் வச்சு, ஒரு முக்கியமான கொலை குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? நம்மளால வந்துட்டு தலலாம் கிறுகிறுன்னு சுத்தும் இந்த மாரி விஷயத்த கேட்டா. ஆனா, நாங்க கண்டுபிடிச்சு கேஸ 2005லயே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க. 2005ல இந்த மாரி ஒரு முக்கியமான கொலை சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு முடிஞ்சு, அந்த குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணி உள்ளேயும் போட்டுருக்காங்க. அது குற்றவாளி யாரு? என்ன கேஸ் நடந்துச்சு? எப்படி ஒரு சாவி இவ்ளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு துப்பு தள்ளுவதற்கு உதவுச்சு அப்படிங்கிற மாரியான விஷயத்த இந்த ஒரு கிரைம் ஸ்டோரில இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கிரைம் ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 2005ல அமெரிக்கால சவுத் கேரோலினா அப்படிங்கிற ஒரு மாநகரத்துல 23 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிங்க நர்சிங் படிச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிகா ஹாஸ்டல் அப்படிங்கிறதுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நர்சிங் படிக்கிறது அவங்க வீட்டில் இருந்து படிக்கல, அவங்க வீட்டில் இருந்து வெளியூருக்கு வந்து வேற ஒரு ஏரியாவில் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த தமிகா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு தினமும் கால் பண்ணி, இப்போ நம்ம வெளியூர்ல இருந்து கால் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு விசாரிப்போம் இல்லையா, இந்த மாதிரி விசாரிக்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. எப்படி தினமும். ஆனால் ஒரு வாரம் ஆகுதுங்க. ஒரு வாரம் ஃபுல்லாகவே அந்த தம்மிக்கா ஹாஸ்டல்ல இருந்து அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு எந்த ஒரு காலும் வரல. அதே சமயத்தில் இவங்க தம்மிக்கா ஹாஸ்டலுக்கு கால் பண்ணாலும் ஃபேமிலி மெம்பருங்க கால் பண்ணாலும் அவங்களுக்கு கால் போகல, நாட் ரிச்சபிள், இல்லை வந்துட்டு எதர் சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி வந்திருக்குது. ஒரு வாரம் மட்டும் இந்த மாதிரி ஆனதுனால அவங்க வந்துட்டு அதை கண்டுக்கல. மேபி நம்ம பொண்ணு நம்மகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாச்சும் பிக்னிக் போயிருக்கலாம், இல்லை ட்ரிப்பு போயிருக்கலாம், சிக்னல் கிடைக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஃபேமிலி மெம்பர் நினச்சிக்கிட்டாங்க. இப்போ அடுத்து இன்னொரு ஒரு வாரம் ஆகுதுங்க. இன்னொரு ஒரு வாரம் ஆகியும் தன்னுடைய பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அந்த ஃபேமிலி மெம்பர் தமிக்காவுடைய அந்த பேரண்ட்ஸ்லாம் போயிட்டு போலீஸ்ட்டு தகவல் சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிக்கா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்க கடைசியாக நீங்கள் சொல்கிறபடி பார்த்து தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்க தொலைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு லொக்கேஷன் கிடைக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு காலேஜில் ஹாஸ்டல்லையும் தங்கி படிக்கலை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் தங்கி இருக்கல, தனியாக இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா அந்த தமிக்கா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. இப்போ போலீஸ்காரங்களும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி தேடுறாங்க. அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே தேடும்பொழுது தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அங்கே வந்துட்டு கார் தடை இருந்திருக்குதுங்க. கார் நிற்கிறதுக்கான ஒரு சில அறிகுறி இருந்திருக்குது. அந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்குது. இப்போ என்னென்னா தமிக்காவுடைய பேரண்ட்ஸை கேட்கும்போது ஆமாம் அவளுக்கு ஒரு கார் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த காருடைய ஃபோட்டோ, அது போக அந்த காருடைய நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இப்போதைக்கு எந்த காரும் இல்லை, இருந்ததுக்கான அறிகுறி மட்டும் தான் இருந்திருக்குது. அதே சமயத்தில் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடு பூட்டு போட்டிருக்குதுங்க. யாரும் வந்துட்டு போன மாதிரியான அறிகுறியுமே இல்லை. அக்கம் பக்கத்தில் யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னு பார்த்தா அந்த வீடு தனியாக இருந்துட்டு இருக்குது. அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தான் இன்னொரு வீடே வரும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில், தனிமையாக இருக்க ஏரியாவில் தான் தமிக்கா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்க தங்கியிருந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, சரி வீட்டை சுற்றி நல்லா தேடலாம் சொல்லிட்டு தேடும் பொழுது வீட்டில் பின்பக்கம் உள்ள ஒரு ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது அவங்களுக்கு தெரிய வருதுங்க. இப்போ அந்த ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி செத்து போன மாதிரி கிடக்குது. இப்போ டக்குன்னு போயிட்டு அந்த நாய்க்குட்டியை பார்க்குறாங்க. அந்த நாய்க்குட்டி செத்து போலங்க. அந்த நாய்க்குட்டி 2 வாரமாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா பசியில் மயக்க நிலையில் இருந்திருக்கு போல. அப்புறம் அந்த நாயை எடுத்து போய் ரெக்கவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியுது, 2 வாரமாக தமிக்கா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்க அந்த வீட்டு பக்கம் வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அவங்க காணாமல் போல இல்லை இறந்து போல அப்படிங்கிறது வந்துட்டு போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணலங்க. ஏன்னா தகவல் வர வரைக்கும் போலீஸ்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போலீஸ்காரங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது. தமிக்கா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்க 2 வாரம் இங்கே வீட்டுக்கும் வரல, அதே சமயத்தில் எங்கேயுமே போகல அப்படின்னா சரி நம்ம அவங்களுடைய ஃபோன் ஹிஸ்ட்ரி, கால் ஹிஸ்ட்ரி, இது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சுக்கு போயிட்டு இவங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக வாங்கி ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறாங்க. பேங்க்லேயுமே எல்லாமே நெகட்டிவ்ங்க. எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அந்த ஒரு 2 வீக்ஸில் நடக்கலை. அதே மாதிரி இவங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு அந்த டெலிகாமில் கான்டாக்ட் பண்ணி கேட்கும் பொழுதும் அங்கேயுமே சொல்லிட்டாங்க லாஸ்ட் 2 வீக்ஸாக அந்த பொண்ணுடைய ஃபோன் வந்துட்டு ஆஃபில் தான் இருந்துட்டு இருக்குது, எந்த ஒரு கான்டாக்டும் வந்து போகல அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இப்போ போலீஸ்காரங்களுக்கு இந்த 2 விஷயமும் தெளிவாக தரவாக புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த போலீஸ்காரங்க விசாரிச்ச எல்லா பக்கமும் நெகட்டிவாக இருக்கும்போது தான் அவங்களுக்கே லைட்டாக ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. என்ன ஒருவேளை அப்போ இந்த பொண்ணு உண்மையிலே காணாமல் போயிருப்பாங்களா, இல்லை காணாமல் போயிருக்காங்களா, இல்லை யாரும் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போலீஸ்காரங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே பயங்கரமாக குழம்பிட்டு இருந்திருக்குது. ஸோ இப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்னென்னா இந்த தமிக்கா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், அவங்க கூட இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாய் ஃப்ரெண்டை போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, சார் இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நாங்கள் 1 இயராக லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், எல்லாம் ஓகே தான், ஆனால் லாஸ்ட் 3 மாதம் ஆச்சு நாங்கள் பிரேக்கப் ஆகி, நாங்கள் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரங்கிட்ட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க அவன் சொல்கிறான். பட் இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு லைட்டாக நம்பிக்கை வரல. ஏன் நம்பிக்கை வரல அப்படின்னா, அந்த தமிக்கா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் கேஸ் நிலுவையிலே இருந்துட்டு இருக்குது, கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகலை. அது என்ன கம்ப்ளைண்ட்னா, இவங்க 2 பேர் லிவிங்கில் இருந்துட்டு இருக்கும்போது ஸோ அந்த பையன் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ண மாதிரி
மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கோர்ட்டில் வந்துட்டு அந்த கேஸ் நிலுவையில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி இந்த பொண்ணு காணாமல் போயிருக்கனால போலீஸ்காரங்களுக்கு இன்னுமே இவன் மேலே டவுட் வருது. அந்த பையனை வந்துட்டு இன்னொரு தனிப்படை போட்ட மாதிரி போட்டு அவனோட நடவடிக்கைகளை ஃபுல்லாக வந்துட்டு தனியாக கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இன்னுமே அவன் எந்த ஒரு நம்ம ப்ரூஃப் இல்லாமல் அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட முடியாது, யாருமே சொல்ல முடியாது இல்லையா? அதே சமயத்தில் அந்த தமிக்கா ஹாஸ்டலுடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதுனால போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, தமிக்கா ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அவங்க நேமையும் போட்டு அது கீழே இவங்க போலீஸ்காரங்க கான்டாக்ட் நம்பரையும் போட்டுட்டு இந்த பொண்ணை காணல, 2 வாரமாக காணவில்லை, ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தமிக்கா ஹாஸ்டல் இருந்த ஏரியா, அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற ஏரியா, எல்லா ஏரியாவும் சிட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒடிச்சு போலீஸ்காரங்களே ஒட்டுறாங்க. அப்படி ஒட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1 மாதம் போயிருதுங்க. 1 மாதமும் அந்த போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே வரல. போலீஸ்காரங்களும் கேஸ் அவ்வளோதான் போல, என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒரு லேடி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இல்லை ரீசெண்டாக இப்போ உங்கள் அந்த போஸ்டரை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கீழே ஒட்டியிருக்கிறத நான் பார்த்தேன். அதில் போட்டிருக்க கார் நம்பரு அதே கார் கலரோட எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கீழே ஒரு கார் இருந்துகிட்டு இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அந்த கார் மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு சொன்ன பேச்சை கேட்டுட்டு போலீஸ்காரங்க அந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கே பயங்கரமான ஷாக்கு. ஏன் அப்படின்னா தமிக்கா ஹாஸ்டலுடைய சொந்த கார் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நின்றுட்டு இருக்குது. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த தமிக்கா ஹாஸ்டலுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அது ஒரு பிரைவேட் அபார்ட்மெண்ட்டுங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 40 வீடு இருக்கும் போல. இப்போ என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க, அந்த கார் தமிக்காவுடைய தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கார்ல ஏதாச்சும் துப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வீட்டையும் கதவு தட்டி அவங்க இருக்கிறாங்களா இல்லை அவங்கள பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல காரை மேலாட்டில் பார்த்துருப்பாங்க போல, எதுவுமே கிடைக்கல. ஆனால் கொஞ்சம் கழிச்சு ஒரு லேடி போலீஸ் தான் பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா காரில் பேக் சீட்டில் பேசஞ்சர் சீட் இருக்கு பாருங்க, அது கீழே கேப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கொத்து கீ இருந்திருக்கு. இந்த கீயை பார்த்தீங்கன்னா எடுத்து போலீஸ்காரங்க அந்த லேடி போலீஸ்காரங்க காமிச்சிருக்காங்க. இங்கே ஒரு கீ கொத்தா இருக்குது சார், இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இப்போ அந்த போலீஸ்காரங்களுக்கு லைட்டாக இன்னொரு க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்குதுங்க. இந்த கீ தான் இந்த கேஸுடைய திருப்பமே. இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. அதாவது என்னென்னா இந்த கீயை பார்க்குறாங்க, பார்த்து அங்கே இருக்கிற எல்லா வீட்லையும் போட்டு பார்க்குறாங்க, லாக்கை போட்டு பார்க்குறாங்க, எந்த வீட்லையுமே கீ சேரல. சரி ஒருவேளை கார் கீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அதில் கார் கீ இருக்குது, பைக் கீ இருக்குது, வீட்டோட கீ 3 கீ சேர்ந்து தான் இருக்குது, கொஞ்சம் கொத்தா இருக்குது. அந்த இருக்க கீயெல்லாம் வச்சு காரில் போட்டு பார்த்துருக்காங்க. அது தமிக்கா ஹவுஸ்லோடைய கார் கீயுமே கிடையாது. ஒருவேளை தமிக்கா ஹவுஸ்லோட வீட்டோட கீயா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டு பூட்டி இருந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி லாக் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படியுமே வந்துட்டு லாக் ஓப்பன் ஆகலை. அப்புறம் தான் யோசிச்சிருக்காங்க, இவங்க ஆல்ரெடி அந்த பின்னாடி நாய் வந்துட்டு பட்னியாக இருந்துச்சு பாருங்க, அதாவது முடியாமல் இருந்துச்சு இல்லையா, பின்னாடி டோரை உடச்சிட்டு தான் உள்ளே போனாங்க. அப்போ அந்த டோரை பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்துருக்காங்க, அதுவுமே வரல. இவங்களுக்கு ஒரே ஒரு குழப்பம். ஆனால் குழப்பத்துலேயும் இவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கிது. என்ன அப்படின்னா, இது தமிக்கா ஹாஸ்டலுடைய கீயா இல்லை அப்படின்னா தமிக்கா ஹாஸ்டலுடைய காருக்குள்ளே எப்படி வந்திருக்கும், ஒருவேளை அந்த பொண்ணை கடத்தினவன் இல்லை கொலை பண்ணவனுடைய கீயா கூட இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு ஒரு க்ளூ கிடைக்குது. ஸோ பட் என்னதான் க்ளூ கிடைச்சாலும் அந்த ஒரு கீயை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காரில் எதுவும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா, அவங்க அந்த ஒரு எப்படின்னா பாதி ஃபிங்கர் பிரிண்ட்ஸுங்க, இவ்வளோ கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கையில் இவ்வளோ மட்டும், அந்த மாதிரியான பாதி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு தமிக்கா ஹாஸ்டலுடைய பழைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுவும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகலை. அதே சமயத்தில் இந்த கீழே இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அந்த பையனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகலை. ஸோ இதிலிருந்து போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, தமிக்கா ஹாஸ்டலுக்கு இப்போ நடந்திருக்க ஒரு விஷயத்துக்கு அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரணம் இல்லை அப்படிங்கிறத போலீஸ்காரங்க ஒரு 99% கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இதை யார் பண்ணியிருப்பா, யார் கொண்டு கார் அங்கே விட்டுருப்பா, அந்த காரில் எப்படி இந்த சாவி வந்திருக்கு, இது யாருடைய சாவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க பயங்கரமாக குழம்பி போய் விசாரிச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கீயை நல்லா பார்க்குறாங்க. பார்த்தா அது நார்மலான கீ மாதிரி இல்லைங்க. அதில் இருக்க ஒரு சில கீஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்பர் போட்டிருக்குது, நார்மலாக கீழே நம்பர் போட்டிருக்கும். ஆனால் அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஏதோ பர்டிகுலராக ஒரு ஏரியாவுக்கு மட்டும் கொடுக்குற கீ மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க அந்த போலீஸ்காரங்களுக்கு. மேபி அமெரிக்காவில் அந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கீயை கொண்டுட்டு போயிட்டு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா கீஸ் ஏரியாங்கிட்டையும் போய் கேட்டிருக்காங்க, இந்த கீயை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க எல்லா கீஸ் ஏரியாங்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு 50 கடை ஏறி இறங்கியிருப்பாங்களா அந்த போலீஸ்காரங்க. இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. அங்கே ஒரு கடைக்காரர் சொல்லியிருக்காரு அந்த கீயை பார்த்துட்டு, சார் இந்த கீ வந்துட்டு நாங்கள் செஞ்சு கொடுக்குற அதே கீ தான், எனக்கு இந்த கீயை பற்றி நல்லாவே தெரியும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் இந்த கீயை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாவி கடைக்காரர் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கும், இன்னொரு க்ளூ கிடைச்சிருக்குது. அது எந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன அப்பார்ட்மெண்ட் என்ன, ஃப்ரீமான்ட் ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ
இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரங்க இந்த கீயை வச்சு எல்லா வீட்டையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த வீட்லையுமே இந்த கீ சேரல. அதே சமயத்தில் அந்த போலீஸ்காரங்க கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குடோன் மாதிரி இருந்திருக்குதுங்க அந்த அபார்ட்மெண்ட்டில். அந்த குடோனை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த கீயை வச்சு ஓப்பன் ஆகிட்டு. இப்போ போலீஸ்காரங்க நினச்சிட்டாங்க, ஓகே இந்த குடோனில் எதுவும் வேலை பார்க்குற பையன் இருந்திருப்பா, இல்லை அந்த குடோனில் யாராச்சும் இருந்திருப்பான், அவன் தான் இந்த தமிக்காவை ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க முடிவு பண்ணிட்டு அந்த ஃப்ரீமான்ட் ஸ்கூல் அபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதோடைய மேனேஜரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சார் அந்த குடோனில் யாரும் வேலை பார்க்குறாங்களா, என்ன ஏது அவங்களுடைய கான்டாக்டை கொடுங்க, இல்லை அந்த பையன் யார் நேமை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்போ அந்த மேனேஜர் புதுசாக ஒரு விட்டு தூக்கி போட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா அங்கே பாருங்க அந்த குடோனில் யாரும் தங்கவும் மாட்டாங்க, யாரும் இருக்கவும் மாட்டாங்க, குடோன் சும்மா பூட்டி தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து டெனண்ட் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதே கீ நாங்கள் வச்சிருக்க மாட்டோம், அந்த லாக்கை வச்சிருக்க மாட்டோம், அப்படி லாக்கை மாற்றிடுவோம். ஏன்னா மேபி டெனண்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கீ சேஃப்டி கீ போட்டு வச்சிருக்கும் பொழுது அவங்க வீடை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அதே லாக் வச்சு தான் அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நாங்கள் லாக்கை மாற்றிடுவோம். அப்படி லாக்கை மாற்றும் பொழுது அதை நாங்கள் எதோட ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா, கீழே இருக்க அந்த குடோன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குடோனோட தான் நாங்கள் வந்துட்டு லாக்கை ஸ்வாப் பண்ணுறது வழக்கமாக வச்சுட்டு இருப்போம். அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு புது கதையை இவர் மேனேஜர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, போலீஸ்காரங்க திரும்ப ஒரு ஃபுல் ஸ்டாப்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இன்னொரு ஐடியா போலீஸ்காரங்களுக்கு வருதுங்க. அது என்ன அப்படின்னா, சரி அப்போ கண்டிப்பாக இங்கேருந்து வீடை காலி பண்ணிட்டு போனவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் டீட்டெயிலாம் வச்சிருப்பீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அது வேணா இருக்குது சார் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், லாஸ்ட் ஒரு 6 மாதத்தில் யாரெல்லாம் வீட்டை இங்கேருந்து காலி பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ரூஃப்ஸை போலீஸ்காரங்க அந்த மேனேஜர் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கி அந்த லிஸ்ட்டை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நேம் சஸ்பீசியஸாக தெரியுது போலீஸ்காரங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அதில் ஒரு நேம் இருக்குது கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிறது, கிறிஸ்டோஃபர் ஹாம்டன் அப்படிங்கிற மாதிரி நேம்ங்க. அவர் என்னன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பேங்கை கொள்ளடிச்சிட்டு ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. திரும்ப பரோலில் வெளியே வந்து அகைன் ஒரு தப்பு பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு கிரிமினல் குற்றவாளி தான் அவரு. இவர் நேம் அதில் இருக்கிறது பார்த்ததும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, இவன்ட்ட போயிட்டு இந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த நபர்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது அப்படிலாம் யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. இப்போ திரும்பியும் போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளியில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு நேமை கண்டுபிடிச்சோம் சஸ்பீசியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவனுமே யார் நான் பண்ணல அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ இவங்க போலீஸ்காரங்க இவனை சஸ்பீசியஸ் நினச்சி சொன்ன விஷயங்கள்லாம் நியூஸில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி நியூஸில் அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இப்போ ஒரு கிறிஸ்டோஃபர் ஹாம்டன் சொன்னோம் இல்லையா, அந்த நபருடைய எக்ஸ் மனைவி, அதாவது பழைய மனைவி இருக்காங்க பாருங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இங்கே பாருங்க, அதாவது நீங்கள் வந்துட்டு என்னுடைய பழைய ஹஸ்பண்டை விசாரிக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுவும் அந்த பொண்ணு காணாமல் போன வழக்கில் அவர் வந்துட்டு லாஸ்ட்டாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பர்ஸை கொடுத்துட்டு போனார். அந்த பர்ஸில் கொஞ்சோண்டு பிளட் சாம்பிள் இருக்க மாதிரி நான் பார்த்தேன் சார். அது என்கிட்ட தான் இன்னும் அந்த பர்ஸ் இருக்குது, இன்னும் அந்த பிளட் சாம்பிள் வந்துட்டு காஞ்சி போய் அப்படி தான் இருக்குது. மேபி அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனைவி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மனைவி, பழைய மனைவி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதை கேட்டுட்டு இப்போ போலீஸ்காரங்க அவங்க மனைவிட்ட போய்ட்டு அந்த பர்ஸை வாங்கி அந்த பிளட் சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அமைச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆனால் இப்போ அந்த டிஎன்ஏ தான் காணாமல் போன பொண்ணுடைய டிஎன்ஏன்னு சொல்லிட்டு எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணுடைய எந்த ஒரு தடையும் நம்மகிட்ட கிடையாது இல்லையா. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் போலீஸ்காரங்களுக்கு திரும்பி ஒரு ஐடியா வருது. அது என்னென்னா, அவங்களுடைய அப்பா அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அவங்களுடைய டிஎன்ஏ செக் பண்ணால் ஓரளவு மேட்ச் ஆகும் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா டிஎன்ஏ வச்சு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்பொழுது கிளியராக மேட்ச் ஆயிடுச்சு. இந்த பிளட் சாம்பிள் பார்த்தீங்கன்னா காணாமல் போன இந்த ஒரு பொண்ணுடைய பிளட் சாம்பிள் தான் அப்படிங்கிறத போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போலீஸ்காரங்க தான் அந்த நபர்கிட்ட போய் கேட்கும்பொழுது, இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணை எனக்கு தெரியும், அந்த பொண்ணு நானும் டேட்டிங் பண்ணியிருக்கேன், என் கூட அந்த பொண்ணு இருந்திருக்கான், அவ்வளோ தானே தவிர்த்து அதுக்கு மேலே அந்த பொண்ணு இப்போ காணாமல் போயிடுச்சுங்க, ஏதோ பிளட் சாம்பிள்ங்கிறீங்க, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார்னு சொல்லிட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா திரும்ப பிடிவாதமாக சொல்கிறாரு. இப்போ இருந்தாலும் போலீஸ்காரங்கிட்ட இந்த ஒரு சின்ன ஒரு சாம்பிளை மட்டும் வச்சுட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி திரும்ப உள்ளே போட முடியாது. ஏன்னா அது இவங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க தேடிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த நபர் கிறிஸ்டோஃபர் ஹாம்டன்ங்கிறவன் சாதாரண நபர் இல்லைங்க. எப்படி இந்த கிரைம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறாங்க, அதே மாதிரி பல பெண்கள் கிட்ட பழகி பல பேரை ஏமாத்திட்டு போகிறது, இந்த மாதிரி வழக்கத்துலையும் அந்த கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிறவர் ஈடுபட்டிருக்கார் போல. அப்படி அந்த நபரால் பாதிக்கப்பட்ட இன்னொரு நபர் வந்திருக்காங்க, அதாவது இன்னொரு பெண்மணிங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் கேஸை நியூஸில் பார்த்தேன், அவனை விசாரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் கிறிஸ்டோஃபரை. ஆக்சுவலி அவனும் நானும் முன்னாடி பழகினேன், என்னை டேட்டிங்க்கு அவனுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஃப்ரீமான்ட் ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் ரூம் நம்பர் 215 ரூம் சார், அங்கே நான் கூட்டிகிட்டு போயிருந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது இப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது, அந்த அப்பார்ட்மெண்ட் தான் போய் நம்ம ஆல்ரெடி விசாரிச்சோம், அங்கே தான் எதுவுமே தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருதுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கங்கே நான் அன்றைக்கி டேட்டிங் போயிருக்கும்போது ஃபுல்லாக பிளட் சாம்பிள் இருந்துச்சு சார். பட் நான் அன்றைக்கி டேட்டிங்க்குன்னு போயிருக்கனால அந்த மாதிரி
மாதிரி விஷயங்களை பெருசாக நான் கண்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஏன் நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட பழகிறது, இன்னொரு பொண்ணு கூட பழகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமானவனாக இருந்திருக்கான். அவன் பண்ண குற்றங்கள் கிரைம்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவனை விட்டு நான் விலகிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்து அந்த பொண்ணு கிளம்பி போகிறாங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த ஃப்ரீமான் ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அதே மேனேஜரை கூப்பிட்டுட்டு அந்த 215 ரூமுக்கு நாங்கள் போகணும், அங்கே யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்கும்போது, சார் இப்போ தான் ஒரு 1.5 வாரம் ஆச்சு சார், இப்போ புதுசாக டெனன்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல அவங்களாம் வெளியே வர சொல்லிருங்க, நாங்கள் வந்துட்டு அந்த வீட்டை சோதனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி போலீஸ்காரங்க உள்ளே போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிளட் சாம்பிளும் இருந்த மாதிரி தெரிலங்க. ஏன்னா இன்கேஸ் பிளட் இருந்தால் கூட கழுவி விட்டுருப்பாங்க, டெனன்ட் புதுசாக வரவங்க என்னன்னு கூட பார்த்துருக்காம ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போலீஸ்காரங்க விசாரிச்சு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் தெரிய வருது. அங்கே ஒரு ரூமு பூட்டி இருக்குதுங்க. இப்போ புதுசாக வந்திருக்க டெனன்ட்டை கூப்பிட்டு அது உங்கள் ரூம் தானே, நீங்கள் தான் பூட்டி வச்சிருக்கீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இப்போ அந்த புதுசாக வந்திருக்க டெனன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இல்லை நாங்கள் இப்போ வந்து 1.5 வாரம் கிட்ட தான் ஆகுது, நாங்கள் வரும்போதே அந்த ரூம் பூட்டி இருந்துச்சு, நாங்கள் எப்படியோ திறக்க ட்ரை பண்ணோம், பட் அந்த ரூம் எங்களால் திறக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான தேவை இல்லை, திங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்களும் கண்டுக்காமல் விட்டுட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த புதுசாக வந்திருக்க டெனன்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்து என்னென்னா அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் பிளட் சாம்பிள் இருக்கான்னு தெரியல, ஏதோ கருப்பு கலராக டாட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கங்கே ஏதோ சாம்பிள் இருக்க மாதிரி இருந்திருக்குதுங்க. அது பிளட்டான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அது பிளட் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணி யூவி லைட் அடிக்கும் போது பிளட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளூ கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுவாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த வீட்டில் பார்க்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே பிளட் சாம்பிளாக இருந்துட்டு இருக்குது. எல்லாமே பிளட் தான். அது போக அந்த வீட்டுக்குள்ளே வந்து அதே மாதிரி அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன, கீழே மேட்டு போட்டிருக்காங்க. அந்த மேட்டு பக்கத்தில் லைட்டாக டாட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குது. அந்த மேட்டை தூக்கிட்டு பார்த்தா கீழே ஃபுல்லாகவே பிளட் சாம்பிளுங்க. அது நார்மலாக கண்ணில் பார்த்தா தெரியாது, ஆனால் அந்த லைட் ரைஸ் அடித்து பார்த்தா தெரியும் போல். அப்படி பார்த்து அந்த பிளட்டை ஃபுல்லாக போலீஸ்காரங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரியுது, இவ்வளோ பிளட்டு ஒரு பொண்ணுடைய உடம்புலேருந்து போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயத்தில் அந்த ரூமில் இருந்த கருப்பு கலர் காஞ்சி போயிருந்த பாருங்க பிளட்டு, அந்த பிளட் சாம்பிளெல்லாம் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்பொழுது இது அந்த காணாமல் போன பொண்ணுடைய பிளட் சாம்பிள் தான் அப்படிங்கிறத போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ ப்ரூஃபை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நபர் போய் கிறிஸ்டோபர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு வந்து இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் தப்பிக்க முடியாது, எல்லா ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அப்படியுமே அந்த நபர் என்ன சொல்கிறா, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சிக்கோங்க, எனக்கு தெரியாதுங்கிற திரும்ப திரும்ப என்ன போட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அவர் என்னன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது இவங்க அவனுக்கு ஒரு ஃபேவர் பண்ணா அவன் இவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கனால போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாரு இப்போ இந்த ப்ரூஃப் எல்லாம் கொண்டு கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் உனக்கு மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அது எங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அப்படின்னா, அந்த டெட் பாடி எங்கே வச்சிருக்க, அந்த பொண்ணை எங்கே வச்சிருக்க, உயிரோடு இருக்கா இல்லையா, அப்படி கொண்டுட்டா அப்படின்னா அந்த பொண்ணுடைய டெட் பாடி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நபர் வேறு வழியில் இதுக்கப்புறம் நமக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அட்லீஸ்ட் தண்டனையாச்சும் குறையுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த டெட் பாடி இருக்கிற ஏரியாவை காமிக்கிறதுக்கு அந்த போலீஸ்காரங்க கூட போயிருக்காரு. அப்படி எங்கே போயிருக்காரு அப்படின்னா, அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அடர்ந்த ஃபாரஸ்ட்டுங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த பொண்ணுடைய பணத்தை புதைச்சி வச்சிருக்க இடத்த காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நார்மலாக மண்ணுக்குள்ளே புதைச்சாலே சீக்கிரம் டீகாம்போஸ் ஆயிரும் டெட் பாடிலாம். அது ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான புழு பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுடைய பணம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீகாம்போஸ்ட் ஆயிருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு தானே அப்படிங்கிறத அந்த பொண்ணுடைய பல்லு இருக்கு பாருங்க, பல்ல வச்சு தான் பார்த்தீங்கன்னா இது இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவனுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே திருப்ப எங்கே ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த கிறிஸ்டோபர் ஹாம்ப்டன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அந்த சாவியை தெரிஞ்சோ தெரியாமல் அந்த காரில் போட்டு போயிட்டான். இன்கேஸ் இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த சாவி மேபி அவன் பாக்கெட்ல இருந்து கூட ஜிப்பு க்ளோஸ் பண்ணாமல் கீழே விழுந்திருக்கலாம் போல. அப்படி எனக்கு இந்த சாவி மட்டும் கீழே அந்த காரில் விழாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பொண்ணு இறந்து போயிருது கூட யாருக்குமே தெரியாமல் போயிருந்திருக்கும். ஸோ அதனால பாருங்க ஒரு சின்ன ஒரு சாவி தான், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு உதவி இருக்கு. இதை கேட்கும்போது நமக்கு பயங்கரமான வியப்பாக இருக்குது. ஸோ மீண்டும் இதை விட ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம பேஜ் இன்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலி ஜாயின் ஆயிருங்க. அண்ட் லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு கிரைம் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.